ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு சரவண தமிழ். இந்த வீடியோ நம்ம 2025 ஒரு ஆக்ஷன் ஜானரில் வெளியான த ஃபியூரியஸ் இந்த படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரொம்ப பேசாமல் வீடியோ ஆரம்பிச்சிடலாம். படத்தோட ஒரு கதை என்னென்னா, கதாநாயகனோட பொண்ணை பார்த்தோன்னா ஒரு கும்பல் கடத்திட்டு போயிடுறாங்க. எதுக்காக ஒரு பொண்ணு கடத்தினாங்க, அந்த கடத்தின கும்பல் யாருன்னு சொல்லி நம்ம கதாநாயகன் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் இன்னொரு செகண்ட் ஹீரோ பார்த்தோன்னு காமிக்கிறாங்க. அவரோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா மர்மமான முறையில் காணாமல் போயிடுறாங்க. அவருமே அவரோட ஒய்ஃப் எப்படி காணாமல் போனாங்க, அதுக்கு பின்னாடி என்ன ரீசன்ஸ் சொல்லி கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு சமயத்தில் இவங்க ரெண்டு பேரோட நோக்கமும் ஒரே மாதிரி இருக்கனால ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து அந்த கும்பல் எதிர்த்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில் ஜெயிச்சாங்களா இல்லையன்றத ஒரு ஆக்ஷன் கலந்து கதையோட சொல்லியிருக்காங்க. இந்த படம் ஒரு ஆக்ஷன் ரசிகர்களுக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம் தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆக்ஷன் மோடு தான். காடு மோடுன்னு சொல்கிற மாதிரி இது ஆக்ஷன் மோடு. படத்தோட பாசிட்டிவாக ஆப்வியஸாக கண்டிப்பாக ஸ்டன் சீன்ஸ் தான் சொல்லி ஆகணும். இந்த படத்தில் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பட்டையை கிளப்பியிருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டன் சீக்வன்ஸுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 5 minutes லென்த் கிட்ட தான் இருக்கும். இது வரைக்கும் பார்த்த ஆக்ஷன் படங்களில் எனக்கு ரொம்ப பிடிச்சது ரைட் படம் தான். இந்தோனேஷியன் மூவி அது. அந்த படத்துக்கு ஈக்குவலான ஒரு ஃபைட் சீக்வன்ஸை பார்த்தா இதில் புல் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக கிளைமேக்ஸில் ஒரு 15 to 20 நிமிஷம் ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது. ஒரு 3-4 பேர் பார்த்தா சண்டை போடுவாங்க. எப்படி அந்த ரைட் படத்தில் ஒரு 3 பேர் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் அமைச்சிருப்பாங்க, ஒரு 5 minutes லென்த்தியான ஃபைட்டை. அதே மாதிரியான ஒரு சீனை ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு. ஹீரோ ஒரு ரிங்குக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுவார். MMA ஃபைட் நடக்கிற அந்த ஒரு டோர்னமெண்ட் மாதிரி. அங்கே நடக்கிற ஃபைட் சீக்வன்ஸை சூப்பராக கொரியோகிராஃபி பண்ணியிருப்பாங்க. ஸ்டன் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப அப்பட்டமெல்லாம் தெரியல. அந்த கேமரா பார்த்தீங்கன்னா ஷேக் பண்ணுற மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் பயன்படுத்தாமல் அதை ஃபாலோ பண்ண முடியுது. சில படங்களில் ஸ்டன் சீக்வன்ஸை பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ண முடியாத அளவுக்கு கொரியோகிராஃபி பண்ணியிருப்பாங்க. பட் இதில் அப்படி கிடையாது. நம்மளால் அதை ஃபாலோ பண்ணி அந்த கதையோட ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து ரசிக்க முடியுது. கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஸ்டன் சீக்வன்ஸ் ஒரு மிகப்பெரிய பலமாக அமைஞ்சிருக்கு. ஸ்டன் சீக்வன்ஸை அந்த ஆக்டர்ஸுமே நல்லா புல் ஆஃப் பண்ணி நடிச்சு கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டன் சீக்வன்ஸுமே ஓனாக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆக்டர்ஸை. பெருசாக டூப் போட்ட மாதிரி தெரியல. மேபி நமக்கு கேமராவில் அது தெரியலையான்னு தெரியல. பட் மோஸ்ட் ஆஃப் த சீக்வன்ஸ் அவர் தான் நடிச்சிருக்கார், அந்த ஹீரோ தான். அதனால் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு பார்க்கும்போது. அவங்க அடிக்கிற ஒவ்வொரு அடியுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். படத்தோட ரன் டைமே 1 hour 15 minutes தான். உங்களுக்கு ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாது, முடிகிறதுன்னு தெரியாத அளவுக்கு சட்டுன்னு பார்த்தீங்கன்னா நகர்ந்துகிட்டே இருக்கும். அது ஃபைட் சீன் இருக்கிறதுனால நமக்கு டைம் போகிறதே தெரியாது. ஒரு பாப்கார்ன் சாப்பிட்டு நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்குது. எமோஷ்னலும் ஓரளவுக்கு இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த அப்பாவுக்கும் அந்த பொண்ணுக்குள்ளே இருக்க அந்த எமோஷன் சீக்வன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. ரெண்டு பேரும் சைக்கிளை பற்றினா பேசிப்பாங்க. அந்த ஒரு மூமெண்ட்லாம் பார்க்கும்போது ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு பார்க்கும்போது ஒரு சில சீன்ஸ்லாம். இதை தாண்டி படத்தில் பிரச்சனைன்னு சொல்லி பார்க்கும்போது இது ஒரு ப்ரெடிட்டபிளான ஒரு ஸ்டோரி தாங்க. நம்ம வழக்கமாக நிறைய படங்களை பார்த்தா சேம் அதே டெம்ப்ளேட் தான். பொண்ணை கடத்தின ஒரு கும்பலில் ஹீரோ பார்த்தா தேடி கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கான ரீசனுமே சிம்பிளாக தான் ஒரு ரீசனாக தான் இருக்கும். நம்ம ஈஸியாகவே கெஸ் பண்ணிடலாம். அந்தளவுக்கு ஒரு ப்ரெடிட்டபிளான ஒரு ஸ்டோரி தான் இந்த படத்தோட கதையுமே. பெருசாக புது விஷயங்கள் இந்த படத்தில் ஆட் பண்ணலை. ஜஸ்ட்டு ஆக்ஷன் ஃபேன்ஸ்க்காக எடுக்கப்பட்டிருக்க படம் தான். ஆக்ஷன் ரசிகர்கள் மட்டும்தான் விரும்பி பார்ப்பாங்க. ஜென்ரல் ஆடியன்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா இதில் வயலன்ஸ் அதிகமாக இருக்கும், நிறைய கோரான சீக்வன்ஸ் இருக்குது. பக்காவான ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல் மூவி மாதிரி எடுத்திருக்காங்க, நம்ம ஊர் சினிமாவில் வர மாதிரி. உங்களுக்கு ஆக்ஷன் மூவி பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை செக் பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும் இந்த படம்.